நம் வீட்டில் பழமரம் வைப்பது எவ்வாறுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமா. மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு இது எல்லாமே பயனுள்ளாத தகவல், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மாடி தோட்டத்தில் உங்களுக்கு வெயில் கண்டிப்பாக கிடைக்கும். கீழே வீட்டு தோட்டத்தில் உங்களுக்கு வெயில் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இதை கவனமாக பாருங்கள். பாயிண்ட் 1மா, நல்லா ஆரோக்கியமான பழக்கன்னா வாங்குங்க. இல்லை நீங்களே உங்களுக்கு கிராமத்தில் அக்கம் பக்கம் எல்லாருக்குமே கிடைக்கும் பழக்கன்று. பலாப்பழம் நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டிலே பலாக்கண்ணெல்லாம் விருந்து நான் கோயிலுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா ஆரோக்கியமான விதையாக பார்த்து வாங்க. பாயிண்ட் 1, ஆரோக்கியமான செடி பழச்செடிகள் வாங்கும்போது ஆரோக்கியமாக வாங்கணும். பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு, வீட்டில் இப்போ தான் பேத்தி பிறந்திருக்கா, பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னா அவங்க பிறக்கும் போதே, அவங்க பிறந்து ஒரு தீட்டு கழிச்சு 9 நாள் வச்சு 1 மாதத்தில் பலாமரம் வாங்கி 2 நடுங்க. 2 மரமோ 3 மரமோ பலாமரம் 10 அடிக்கு கேப் விட்டு நடுங்க. இந்த குழந்தைங்க படிப்புக்கும் காலேஜ் செலவுக்கும், இந்த குழந்தைங்களோட மேரேஜ் செலவுக்கும் அந்த பலாப்பழம் இவங்க வளர்ச்சிக்கும் மருத்துவ வளர்ச்சிக்கும் நல்ல பலன் கொடுக்கும். ஒரு பெண்ணை பெற்றுட்டு கட்டி கொடுக்க முடியலன்னு வருத்தம் இல்லாமல், குழந்தை பிறந்த உடனே பலாக்கட்டையை ஊனுங்க. அந்த பலாப்பழத்தை விற்று பொண்ணை மேரேஜ் பண்ணுங்கள். இது பாயிண்ட் 2. பாயிண்ட்டு 3, இப்போ நீங்கள் நடவு செய்யணும். கீழே 1 அடிக்கு நீங்கள் பள்ளம் எடுத்தால் போதும். அழகாக 1 அடிக்கு பள்ளம் எடுக்கணும். மரத்துக்கு 10 அடி கேப் இருக்கணும். 2 அடி 3 அடிலாம் வைக்கக்கூடாதுங்க. மரம் வளர்ந்து மேலே நல்லா பந்தல் போட்ட மாதிரி ஆகிறதுக்கு இடம் பத்தாது. எப்படியும் உங்களுக்கு 8க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 6 அடிக்கு மேலே நோண்டுங்க. அந்த 6 அடிக்கு மேலே 3/4 அடி 1 அடி நோண்டும் போதே அதிலே மாட்டு தொழு உரம் போடுங்க, ஆட்டு தொழு உரம் போடுங்க, மக்கிய கம்போஸ்ட் போடுங்க, மண் உரம் போடுங்க. இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் மரம் நடவு செய்யணும். இது பாயிண்ட்டு 3. பாயிண்ட்டு 4, அவங்களுக்கு வெயில் இருக்கணும். இந்த வீட்டு கூரை ஓரம், இந்த கட்டடத்தில் மழை பெஞ்சு நீட்டாக ஒழுவும். அந்த கட்டட என்ட்ரன்ஸு நீட்டாக ஒழுவும். அந்த மாதிரி ஒழுகுற இடத்துல வைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இது பாயிண்ட்டு 4. நீங்கள் வச்சுருங்க. மழை பெஞ்சு தண்ணி ஊற்றும் போது கிளை பாதிக்கும். சின்ன செடியாக இருந்தால் மரமே சாயும். சரியா? இது முக்கியமான பாயிண்ட்டு 4. பாயிண்ட் 5, மரம் வச்சிட்டோமா, என் உயரத்துக்கு வந்துட்டுது, பரவாயில்ல, கொஞ்சம் பேர்னிங் பண்ணுங்கள், கட் பண்ணி விடுங்க. எப்படி கட் பண்ணனா, அந்த கிளை பிரியுது, அங்கே கட் பண்ணக்கூடாது. கிளை முடியுது பாரு, ஒரு கிளை வளர்ந்து அது கொஞ்சம் தூரம் போய் அங்கே முடியும். அங்கே 1 அடிக்கு 2 அடி கட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் மரங்கள் கிளைகள் நல்லா பெருசாகும். ஆனால் நீங்கள் எப்படிமா அதை கட் பண்ணணும்? பாயிண்ட் 6, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட் பண்ணணும். நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணால் மரம் போயிடும். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரியில் வச்சிங்க, இல்லைன்னா இந்த ஆகஸ்ட்டில் வச்சிங்க. ஜனவரியில் கட் பண்ணாலும் ஆகஸ்ட்டில் கட் பண்ணாலும் மழை நாள் மரம் நல்லா பசுமையாக வருவாங்க. இது பாயிண்ட் 7. பாயிண்ட் 8, 1 மாதத்துக்கு ஒரு தடவை இயற்கை உரம் கொடுக்கணும். வீட்டில் வளர்க்குறீங்க, இயற்கை உரம் தான் பெஸ்ட்டு. அது கடையிலே 100 ரூபாய் கொடுத்து பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுடலாம். இயற்கை உரம் நிறையா இருக்குது, இயற்கை உரம் கொடுங்க. பாயிண்ட்டு 9, அதாவது நீங்கள் பழமரம் வச்சா யாராவது நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர பிள்ளைங்க, மகன் வீட்டு பேர பிள்ளைங்க, கொள்ளு பேத்திங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம குடும்பம் விருத்தி அடையணும், நம்ம குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் பழமரம் வைக்கணும். பாயிண்ட் 9. பாயிண்ட்டு 10, என்னுடைய சேனல் பார்த்து பழமரம் வச்சிங்க போனீங்கன்னா அதை எனக்கு கமெண்டாக பகிருங்க. இது பாயிண்ட்டு 10. இப்போ வீட்டு தோட்டத்தில் எப்படி பழமரம் வைக்கணும்னு எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட்டாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சூரிய ஒளி படணும். ஒரு மரத்து நிழல் ஒரு மரத்துக்கு போகக்கூடாது. சூரிய ஒளி படணும். மரத்துக்கு காத்தோட்டமாக இருக்கணும். மரம் என்ன பண்ணும், அப்படியே டஞ்சன் மாதிரி வளர்ந்துடும். ஆசைப்பட்டு வைப்போம், அது வளர்ந்ததும் நம்மளால் பராமரிக்க முடியாது. இல்லை குடும்ப சூழ்நிலை, வேலை விஷயமாக நம்ம வெளியில் போக வேண்டியிருக்கோம். அப்போ யாரையாவது வச்சு அந்த கிளையெல்லாம் அகற்றி விடுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கிட்டே சாத்துக்கொடி லெமனு நெருங்க லெமனை வளர விடாத. சாத்துக்கொடி நிறைய காய்ச்சி பெருசாக காய்ச்சி இந்த லெமன் வளர்ந்ததே பார்க்கல. சாத்துக்கொடி ஒரு மரத்து கிளைய வெட்டுற லெமன் 2 பனைமரம் உயருக்கு போயிருக்கு. 2 பனைமரம் உயரத்துக்கு போய் இப்போ 2 சின்ன அன்னகொண்டம் பறித்து மொத குலதெய்வம் ஆடி வெள்ளி வெள்ளிக்கு ஆத்தாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். மாலையாக போடலை, மாலை கொத்து போடலை. மாலை கொத்து போட்டால் அந்த லெமன் வீணாகவும் மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அம்மன் கோயிலில் வச்சு எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுங்கன்னு அப்படியே கொண்டு போய் கூடையோட ஒரு பெரிய தாம்பளை தட்டில் கொடுத்துட்டு வந்தேன். அந்த எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மரத்தோட நிழல் ஒரு மரத்துக்கு படுத்தா சூரிய ஒளி படுற மரம் நல்லாயிருக்கும். சூரிய ஒளி படாத மரம் நமக்கு வளர்ச்சி குறைஞ்சிரும். கேப் அதிகமாக இருக்கணும்.
வீட்டு தோட்டங்களில் பழமரம் வைப்பது தொடர்பான பாயிண்ட்ஸ் இதாம்மா. வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். இனிதே பழமரம் வைத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.